மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க டாக்டர் ராஜ்கமல் விஷ்ணு, நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ உங்க உள்ளங்கால் எப்பயுமே வேர்த்துக்கிட்டே இருக்கா? அதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? எப்பயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கை கொடுக்கும் போதோ அவங்க கை எப்பயுமே வேர்த்துக்கிட்டே இருக்கும், நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ், இதுதான் ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இது இது எதனால ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது ஒரு எமோஷனல் ஸ்டேட்டஸ். ஓகே, இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் அன் அன்னோன் ரீசன். மோஸ்டா ஜெனட்டிக்கா இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி ஹிஸ்டரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம எமோஷனல் இருக்கும்போது, அதாவது ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு எமோஷனல் ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது அந்த பர்டிகுலர் நரம்பு, அதாவது சிம்பத்தட்டிக் நரம்பு சொல்லிட்டு அது ஓவரா ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்ப ஸ்டிமுலேட் ஆகிறது தான் நம்மளுக்கு வேர்வையா நம்மளுக்கு அதிகமா. நார்மலா பாத்தீங்கன்னா வேர்வை எதுக்காக வருது? உள்ள இருக்கிற பாடி டெம்பரேச்சரை கூல் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு ஃபுல் பாடி வேர்க்குது. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் போதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணும் போது நம்மளுக்கு வேர்க்கு. ஸோ தட் மீன்ஸ் பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்வெட்டிங் வரும். பட் ஆனா இந்த பிரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா ஏன் உள்ளங்கையும் உள்ளங்கால் மட்டும் வேர்க்குது, ஏன் மற்ற இடத்துல எல்லாம் வேர்க்க மாட்டேன்னா, இதுக்கு அந்த சிம்பத்தட்டிக் செயினும் அந்த உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அதுக்கு. சோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நார்மலா ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு தூங்கும் போது கையும் காலும் ட்ரையா இருக்கும். அதே மெதுவா காலையில ஏஞ்சி விடனே கூட அப்ப கூட ட்ரையா தான் இருக்கும். அந்த நாள் கடக்கும் போது மெதுவா உங்களுக்கு வேர்வை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். சோ அதுதான் பிரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். இது வேற ஏதாவது கண்டிஷன்ல வருமா? கண்டிப்பா. சோ செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ், அதாவது ஒரு டிசீஸ் இருக்கு, அதனால இந்த ஸ்வெட்டிங் இருக்கிறதால இது செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது டயபெட்டிஸ்ல இருக்கலாம், தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், பிளஸ் இல்லைன்னா மாத்திரை மருந்து ஏதாவது சாப்பிடும் போது, இல்ல கேன்சர், அந்த மாதிரி பெரிய பெரிய வியாதி இருக்கவங்களுக்கு இந்த பாடி ஃபுல்லா வேர்க்கும். இதுதான் செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். இதுக்கும் பிரைமரி ஹைட்ரோசிஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சோ பிரைமரி ஹைப்பர்டென்சிஸ் நம்ம தூங்கும் போதோ தூங்கி ஏஞ்ச உடனே அப்பெல்லாம் ட்ரையா இருக்கும். சோ நாள் கடந்த போது மட்டும்தான் நம்மளுக்கு வேர் வரும். இதுதான் பிரைமரி ஹைப்பர்டென்சிஸ். இதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்ல போறோம். சோ இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு? சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் மெயினா பாத்தீங்கன்னா நிறைய கிரீம், அப்புறமா போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அதெல்லாமே இருக்கு. சோ மைல்டா மாடரேட்டா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லாவே வேலை செய்யும். சில பேருக்கு சிவியரா இருக்கும். சிவியரா இருந்தா அப்படியே தண்ணி கொட்டுற மாதிரி அப்படியே ஃபுல்லா வேர்வை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிரீம் போட்டா அந்த ஸ்வெட்லயே அதே அடிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ இட் ஒன்ட் ஸ்டே தேர் ஃபார் லாங் டைம். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா சிம்பத்தெக்டமி, அந்த நரம்பு பாதிக்குதுல, அந்த நரம்பை நம்ம போய் கிளிப் போட்டு வந்துருவோம். ஸோ இது ஒரு கீஹோல் சர்ஜரியா நம்ம ஒரு ப்ரொசீஜர் பண்றது தான் இது. ஸோ மார்னிங் டைம்ல அந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஈவினிங் டைம்லயே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்றதால இது ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் நம்மளுக்கு ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்னால கிடைக்கும். ஸோ ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்னால என்ன ப்ராப்ளம் வரும்? ஸோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப சைக்காலஜிக்கலா பாதிக்கும். ஏன்னா பசங்க ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதும் போது அந்த ஃபியர்ல பேப்பரே ஃபுல்லா நனைஞ்சிரும். ஸோ இதனால இன்னும் அவங்க பேனிக் ஆவாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பாதிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஸ் ஏஜ் ஆக பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. வேலைக்கு போக ஆரம்பிக்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐடி கம்பெனிஸ்ல கம்ப்யூட்டர் ஃபுல்லா டைப் பண்றது, அந்த மாதிரி ஜாப்ல இருக்கும்போது அந்த ஆங்ஸைட்டில ஃபுல்லா கம்ப்யூட்டர் ஃபுல்லா நனைஞ்சிரும். சில பேருக்கு உள்ள ஷூ கழட்டவே முடியாது. ஷூ கழட்டினா ஸ்மெல்லு ரொம்ப அடிக்கும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே ஒதுங்கி இருப்பாங்க. ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கும். ஸோ இதனாலேயே அவங்க ரொம்ப சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகும். நிறைய பேருக்கு மீட்டிங்ஸ்ல எல்லாம் கை கொடுக்க முடியாது. ஸோ கை கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப அச்சம்படுவாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தம் காஸ் பண்ணும். ஸோ இதனால அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்ன டிஸ்கஷனா இருந்தாலும் பேசலாம். இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இருக்குங்க. ஸோ 2% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு இது வெரி காமனா இருக்கும். ஸோ அதனால இதுதான் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னும் பாதிக்காது. ஸோ இது காமனா இருக்கிறது. ஸோ ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா 10 வயசுல இருந்து இது நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 10 வயசுல இருந்து அப்புறமா ஏஜ் ஆக ஆக அதிகமா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் யங் குரூப் பாத்தீங்கன்னா
அவங்க எமோஷனல் ஸ்டேட்டஸ் வில் பி வெரி ஹை, ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கிறதால பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ஏஜ் குரூப்பை நம்ம டார்கெட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் வெரி குட்.